ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வர்ஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹை கேலரிஸ் ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு டயட் ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி ரெசிபி போட்டிருக்கேன். என்னோடய சேனலை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். இந்த 1/4 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நம்ம 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சா போதும். நமக்கு அப்போ தான் நல்லா சிக்கன் நல்லா ஊறி நமக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். நமக்கு வந்து மிளகாய்த்தூள் நம்ம எதுவுமே போட போகிறல, வெறும் பெப்பர் தூள் தான் நம்ம போட போகிறோம். இதை வச்சு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா ஊறட்டும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். ப்ரொக்கோலி நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி டயட் ஃபுட் வைக்க போகிறோம். ஸோ ப்ரொக்கோலியில் நமக்கு அதிகமான கேலரிஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரொக்கோலியை நம்ம ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சு அதில் நம்ம போட்டு லைட்டாக நம்ம ஸ்டீம் பண்ணி நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ நம்ம கொதிக்கிற ஹாட் வாட்டரில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க நம்ம ப்ரொக்கோலியை ஃபுல்லாக நம்ம போட்டு நல்லா நம்ம லைட்டாக வேக வச்சு எடுக்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வேக வைக்கணும். ரொம்ப நேரம் வேகக்கூடாது. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். நம்ம குழஞ்சிரும். நம்ம போடுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து அரை வேக்காட்டில் தான் நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ அப்போ தான் நமக்கு அதிகமான ஒரு கலோரிஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அரை வேக்காடு நமக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ப்ரொக்கோலியை ஃபுல்லாக. இதை சிக்கன் வச்சு தான் நம்ம இன்றைக்கி சாலட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வெஜிடேரியன் ஆனீங்கன்னா பன்னீர் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி சாலட் பண்ணி சாப்பிட்லாம். சிக்கன் நம்ம ஊற வச்சாச்சு. ப்ரொக்கோலி நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். நான் இன்றைக்கி எல்லோ கலர் கேப்சிகம், ரெட்டு, க்ரீனு 3 கேப்சிகம் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெங்காயத்தை நம்ம இதே மாதிரி மேலே இருக்க லேயர் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். பூண்டு நல்லா பொடிசாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான உப்பு, ஃபுல் லெமன் எடுத்துருக்கோம். நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல, பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் போடும்போது எவ்வளோ ரேஷியோ போடுறேன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பூண்டை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சாப் பண்ண பூண்டை ஃபுல்லாக நம்ம அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பூண்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பூண்டு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம போடும்போது சிக்கன்லேயே கொஞ்சம் பூண்டு ஃப்ரை ஆகிடும். நல்லா சிக்கனை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். போன்லெஸ் தான் நான் அன்றைக்கி வாங்கியிருக்கேன் சிக்கன் ஃபுல்லாகவே. ஸோ அந்த போன்லெஸ் சிக்கனை ஃபுல்லாக நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா நம்ம இந்த மாதிரி கலரி விட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரம் குக் ஆகிடும். லைட்டாக ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஏதாவது தட்டு போட்டு மூடி வச்சு கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படி தான் ஸ்டீம் பண்ணி நான் எடுக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு சிக்கன் குக் ஆகும். தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நம்ம அடுப்பை ஃபுல்லாக நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா சிக்கனை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ப்ரொக்கோலியில் நமக்கு அதிகமான கலரிஸ் இருக்குது. நமக்கு வந்து டயட்லாம் நமக்கு வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப அது அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நமக்கு டயட் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி நமக்கு வந்து பாடியில் இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நல்ல டைஜஷன் நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ப்ரொக்கோலி எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். வேக வச்ச எல்லா ப்ரொக்கோலியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த சிக்கனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேணால் ஆஃப் பாயில் தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். சிக்கன் நமக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட்ட ப்ரொக்கோலி நல்லா ஆஃப் பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுக்க கேப்சிகம், ஆனியன் எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். ரொம்ப ஸ்டீம் பண்ணிடாதீங்க. எப்பவுமே ஆஃப் பாயில் நம்ம சாப்பிட்டா நமக்கு ஹெல்த்தி, ரொம்ப நல்லது உடம்புக்கு. உங்களுக்கும் அது தெரியும். ஸோ அதனால் நல்லா ஆஃப் பாயில் நம்ம பண்ணியாச்சு. இப்போ பண்ணதுக்கப்புறம் நம்ம லைட்டாக பெப்பர் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ப்ரொக்கோலி வேக வைக்கும் போது லைட்டாக உப்பு போட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பே போடவே இல்லை. இப்போ நம்ம சேர்த்து கேப்சிகம் ஏதாவது சேர்த்து நம்ம மொத்தமாக உப்பு போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம லைட்டாக ஸ்டீம் பண்ணிட்டோம். போதும், இதுக்கு மேலே நம்ம ஸ்டீம் பண்ணக்கூடாது. வெஜிடபிள்ஸ் ஆஃப் குக்கில் சாப்பிட்டா தான் நமக்கு நல்ல கேலரிஸ், நமக்கு ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும் சிக்கன்லேயுமே. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்குற சமயத்தில் லெமன் நம்ம எடுத்து வச்சுருக்கதை பாதியாக கட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக வெஜிடபிள் சுற்றி நம்ம லைட்டாக புழிஞ்சு விட்டால் போதும். நம்ம போட்ட ஸ்பைஸியாக அந்த போட்ட உப்பு நமக்கு அந்த புளிப்புக்கும் நல்லா சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். டேஸ்ட்டுமே நமக்கு புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். ஹை ப்ரோட்டீன் ஹை கேலரிஸ் இருக்கிற மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு நான் டயட் ஃபுட் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ஹை கேலரிஸ் ஹை ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி வெஜிடபிள் சாலட் மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.